வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் முடி பிரச்சனை, தலைமுடியில் பிரச்சனை இருக்குது, முடி உதிருது, உடையுது, கொத்து கொத்தாக சீப்பில் வருது, சாஃப்டாக இல்லை, ஒரு மாதிரியாக வெளுத்து போன மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது நீங்கள் அப்ளை பண்ண முதல் நாளே சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்கும். சரி, இப்போ இதுக்கு தேவையானது என்ன, இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, இந்த பெரிய நெல்லிக்காய் ஆண்களுக்காக இருந்தால் ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, பெண்களுக்காக இருந்தால் ஒரு 8 நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து சின்ன சின்னதாக சீவி விதையை எடுத்துட்டு நெல்லிக்காய் பீஸாக சீவிடுங்க. இப்போ அந்த பீஸாக சீவின அந்த நெல்லிக்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 50 ml தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை லேசாக வடிகட்டி எடுத்துடுங்க. எடுத்துட்டிங்கனாக்கா நெல்லிக்காய் சாறு மட்டும் வெளியில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் இந்த நெல்லிக்காய் சாறு, அதாவது நெல்லிக்காவை கட் பண்ணி ஒரு 50 ml தண்ணியில் ஊற்றி 50 ml தண்ணி ஊற்றி அதை பிழிஞ்சு எடுத்ததான் இந்த நெல்லிக்காய் சாறு. இப்போ இந்த நெல்லிக்காய் சாறு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, உள்ளந்தலையில் படுற மாதிரி, நமக்கு தலைப்பகுதியில் உள்ளந்தலையில் படுற மாதிரி நம்ம என்ன செய்யணும், முழுமையாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஊற விடணும். முடி உதிரியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக உங்களுக்கு இது அப்ளை பண்ணோடனே அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இதை ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ட்ரை ஆன பிறகு ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது. இதுக்கு சீயக்காய் போட்டு குளிக்கணும். சீயக்காய்னா நீங்கள் இந்த ஷாம்பு சீயக்காய் மாதிரி ஒரு சில பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சீயக்கான்னு சொல்லிட்டு நல்லா புசுன்னு நுர வரும். அந்த மாதிரி சீயக்காய் உபயோகப்படுத்தாமல் வீட்டில் செஞ்ச சீயக்காவோ இல்லாட்டினா ஒரிஜினல் சீயக்காய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண பிறகு பாருங்கள், ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். யாரோலாம் ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணி பாருங்கள்.